பாடசாலையில போர்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி நம்ம டெஸ்ட் கண்டக்ட் பண்றோம் அப்படின்னா, எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் வீக்ஸ் வந்து கம்பல்சரி டெஸ்ட் இருக்கும். அந்த 2 வீக்ஸ்ல அந்த பசங்களுக்கு என்ன போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்களோ அதுல கண்டிப்பா அவங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். அண்ட் ஒரு போர்ஷன் முடிச்ச உடனேயும் அந்த போர்ஷனுக்குரிய சாப்டர் வைஸ் டெஸ்ட்டும் இருக்கும். எஸ்பெஷலி இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நவம்பர்ல நம்ம போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா, டிசம்பர் அண்ட் ஜான்வரியில 10 டெஸ்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி ஒன்று கண்டக்ட் பண்றோம். இந்த 10 டெஸ்ட் ப்ரோக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்னா, 3 டெஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் போர்ஷன்ல இருக்கும், அடுத்த 3 டெஸ்ட் வந்து நெக்ஸ்ட் ஹாஃப் போர்ஷன்ல இருக்கும், அண்ட் லாஸ்ட் 4 டெஸ்ட் வந்து ஃபுல் போர்ஷன்ல டெஸ்ட் எழுதுவாங்க. அதை எழுதி கரெக்ட் பண்ணி வரப்பவே அந்த பசங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும். அண்ட் ஒன் மோர் திங் நாங்கள் இந்த இயர்ல இருந்து ஃபாலோ பண்றது, சப்போஸ் டெஸ்ட்டுக்கு ஏதாவது காரணங்களால பசங்க அட்டன் பண்ண முடியலைன்னா ப்ரேயரா இன்ஃபர்மேஷன் வந்து ப்ராப்பரா இன்ஸ்டிடியூஷனா ரீச் ஆயிருக்கணும். அப்படி ஆகலை அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு 100% வந்து பெனாலிட்டி நம்ம சார்ஜ் பண்றோம். திஸ் பெனாலிட்டி இஸ் நாட் ஃபார் இன்சிஸ்டிங் த மணி, அண்ட் டெஸ்டோட இம்பார்ட்டன்ஸை பசங்களுக்கும் பேரண்ட்ஸுக்கும் புரிய வைக்கிறதுக்கான ஒரு முயற்சியாக தான் நாங்கள் இதை பார்க்குறோம்.